வெல்கம் பேக் டு அருண் டெக் ஸ்கூல். இன்றைக்கி வந்து நம்ம Salesforce டெவலப்பர் எடிஷனில் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ வந்து நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, Salesforce டெவலப்பர் எடிஷன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்தவொடனே சைனப் போகிற Salesforce டெவலப்பர் எடிஷன் காட்டும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. போய்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் லோகோ பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியே அது கீழே வந்து நம்ம ஆல்ரெடி சைனப் பண்ணிட்டோம். ஸோ லாகின் தான் பண்ண போகிறோம். லாகின் கேட்குது, லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுத்தோன்னே உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டிங்கன்னா சைனப் பண்ணணும். இப்படி தான் உள்ளே போனோடனே ஒன்று கேட்கும். ரிமைண்ட் மை லேட்டர் கொடுங்க. ஸோ ரிமைண்ட் மை லேட்டர் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நெட் ஸ்லோ வரதுனா ரொம்ப பஃபர் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் லோகோ பார்க்க இப்படி தான் இருக்கும். Salesforce லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம லோகோ ஹோம் பேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் தானே க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. உள்ளே போய்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர் ப்ரெஸ் பண்ணிட்டு நியூ ஆப்ஜெக்ட்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று லேபிள் கேட்கும். லேபிள் வந்து இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் போடணும். ஸோ வந்து நான் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஒர்க்கர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒர்க்கர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கர்னு போட்டுக்கோங்க. ப்ளூரலில் வந்து அது ஒர்க்கர்ஸ்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே வந்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற உங்களோட லேபிள் வந்து பபுள்ஸில் இருந்தால் அந்த பபுள்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிக் பண்ண தேவையில்லை. அப்படி கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து மேலே வந்து என்ன ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தீங்களோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன க்ரியேட் பண்ணுறேன், திஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒர்க்கர்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன் வந்தீங்கன்னா ஓப்பன் த ஸ்டாண்டர்ட் salesforce.com இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அது கீழே வந்தீங்கன்னா ரெக்கார்ட் நேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒர்க்கர்ஸ்னு வந்துடும். ஒர்க்கர் நேம் காட்டும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டெக்ஸ்ட்டு என்ன அது கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். டெக்ஸ்டார் நம்பர்னு ஆட்டோ நம்பர்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஆட்டோ நம்பர் வந்து நெக்ஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம வந்து வாங்க டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். அதில் வேறு டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ நம்பர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வந்து இதில் ஆப்ஷனல் பீசஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷன் டிக் கொடுத்துங்க. டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க. அலோ டு சர்ச்னு கொடுங்க. சர்ச் ஸ்டேட்டஸில் மற்ற ஆப்ஷனில் எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. அப்படியே நியூ சேவிங் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் சேவ் ஆகிடும். சேவிங் நான் கொடுக்குறேன். சேவிங் கொடுத்தோன்னே லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் கஸ்டம்ஸ் எல்லாமே லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து அந்த குயிக் சர்ச்சில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக நான் ஒர்க்கர்ஸ்னு அதில் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து வந்துடுச்சு பாருங்கள். ஒர்க்கர்ஸ்னு காட்டு லேபிள் காட்டுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம கஸ்டம் க்ரியேட் பண்ணது சீனு காட்டும். கடைசியில் ஒர்க்கர்ஸ் சீனு இருக்கும் பாருங்கள். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மெத்தடில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுதான் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் வே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் எப்படியே டேப்ஸ் க்ரியேட் பண்ணுறது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.